அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர் நம்மோடு இருந்திருக்கார். அவர்களுக்கு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தேர்தலில் அண்ணாமலை ஆதரவாளர்களும் ஓரம் கட்டப்பட்டாங்க. அண்ணாமலை வார் ரூம்லாம் பார்த்தீங்கன்னா நேற்றுல இருந்து எடப்பாடி அவர்களை திட்டின வீடியோக்கள்லாம் எடுத்து கட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க, ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. எடப்பாடி எப்படி தலைவரானார், எப்படி சிஎம் ஆனார், எப்படி துரோகம் இன்னும் திட்டுறாங்களா திருப்பி? ஆமா, நேற்றுல இருந்து அந்த வீடியோக்கெல்லாம் திரும்ப பரப்பிட்டு இருக்காங்க. குறிப்பா அண்ணாமலை வார் ரூம் தானா இல்ல டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ற ரூம்? அது அப்படி எடுத்துக்கலாம், இல்லைன்னா வந்து அதிமுக காலி போட்டதுன்னு எடுத்துக்கலாம். ரெண்டும் ஒண்ணுதான். ஆமா, ஓகே. அந்த மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. சோ அண்ணாமலை வந்து உண்மையில ஓரம் கட்டப்படுறாரா, போட்டிடுறாரா இல்லையா அந்த தேர்தலில்? போட்டிடுற மாதிரி தெரியல. ஏன்னா அண்ணாமலைக்குன்னு ஒரு சில சீட்டுகள் வந்து கோயம்புத்தூர்ல பேசப்பட்டது. சிங்காநல்லூர் சொன்னாங்க, அதுக்கப்புறமா வந்து கவுண்டம்பாளையம் சொன்னாங்க. பட் அந்த சீட்லாம் வந்து ஒதுக்குன மாதிரி தெரியல. அப்புறம் அண்ணாமலை வந்து தேர்தல் நிற்கிற மாதிரினா இருந்தால் எந்த நேரம் எதனா ஒரு பேச்சு வந்திருக்கும். அவரோட ஆதரவாளர்கள் இல்லை யாருன்னா போய் அங்கே நின்று இருப்பாங்க. அவர் வந்து எனக்கு மாநில தலைவர் பதவி கொடுக்கல அப்படின்னும் போது அது அப்பட்டமாக வெளியில் தெரியுது. இல்லை, நான் பேச மாட்டேன், நான் வந்து ஈடுபட மாட்டேன், அப்புறம் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதுக்கப்புறமா வந்து சொன்னாங்கன்னா செய்வாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக போகிறது. அதாவதுங்க, அரசியல்வாதிகள் வந்து இதெல்லாம் ஈஸியாக கணிச்சிருவாங்க, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இந்த நேரம் நம்மளே அவர்கள் வந்து சரியாக பண்ணலை, பிரச்சாரம் பண்ணலை அப்படின்றது உண்மைதான். இப்போது நயினார், வானதி ஸ்ரீனிவாசன் அவங்க, அப்புறமா வந்து தமிழிசை சவுந்தரராஜன், அஸ்வத்தாமன், ஒரு டீம் பிஜேபியில் பார்த்திங்கன்னா ஆக்டிவாக வேலை செஞ்சிட்ருக்கு. அவங்க செய்கிற வேலையை எப்பயுமே செஞ்சிட்ருக்குறாங்க. ஒரு சிலர் வந்து அமைதியாக இருக்கிறாங்க. இப்போது ஒருவேளை இந்த டீம் ஜெயிச்சுது அப்படின்னா வந்து அண்ணாமலைக்கு அதுக்கு பிறகு இன்னும் சிக்கல்கள் இந்த நேரத்தில் இன்னும் கன்ஃபார்மாக தெரியாது. எல்முருகன் மத்திய அமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சிருவார், சட்டமன்ற உறுப்பினராக நிற்பார், மேபி வெற்றி பெற்றாலும் அதை ராஜினாமா பண்ணுவார். அப்போ எனக்கு வந்து மந்திரி சபை வேணுமா, இல்லை நான் லோக்கலில் வந்து உள்ளூரில் திமுகவை எதிர்த்து போராடணுமா அப்படின்மா திமுகவை எதிர்த்து போராடுறன்றது தான் வராங்க. தமிழிசை கவர்னராக இருக்கிறத விட நான் எம்எல்ஏவாக கலங்காணணும் அரசியலில். நான் எந்த கட்சியை நம்புகிறேனோ அந்த கட்சி சின்னத்தில் நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ இந்த அரசியல்வாதிகளுக்கும் தேர்தலேருந்து ஒதுங்கி போகிற அரசியல்வாதிக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இப்போ கமல் நினைக்கிறது தான் அண்ணாமலை நினைக்கிறாரு. கமல் எப்படி கோபத்தை சிரிச்சுக்கிட்ட நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்று நான் கோரிக்கை வைக்கவில்லை, கட்டளை இடுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறார்ல. அண்ணாமலை அது மாதிரி தான், உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி ஆனால் உண்மையில் மெழுகுவர்த்தி அப்படின்னு பாட்டு பாடினே சோக பாட்டுன்னு போட வேண்டியதான். இல்லை, இந்த லாஜிக் தான் புரியல. உதயசூரியன் சின்னத்தில் போட்டிட மாட்டேன்னு தேர்தலில் ஒதுங்குறாரு. நான் உதயசூரியன் எம்எல்ஏக்கள்னால தானே வந்து அவர் ராஜ்யசபாவுக்கு போயிருக்கல. அந்த லாஜிக் எனக்கு உதவுது. அதாவது ஸ்னேகன் எம்எல்ஏ ஆகிடக்கூடாது, மௌரியா எம்எல்ஏ ஆகிடக்கூடாது. ஆனால் ஆண்டவர் வந்து ராஜ்யசபா உறுப்பினர் உதயசூரியனால் ஆகலாம், அது தப்பு கிடையாது. 35 நியமன உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டு உதயசூரியனின் தயவால் நான் எம்பி ஆகி நான் பாராளுமன்றம் போகலாம். ஆனால் அந்த உதயசூரியன் சின்னத்தில் முதல்வர் சொல்கிறாருன்னா அதில் ஒரு லாஜிக் இருக்குது. பிரேமலதா விஜயகாந்தை சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க அப்போவே டென்ஷன் ஆகி பேசிடுவாங்க. நீங்கள் பாதி பேசுகிற தமிழ் பாதி புரியுது, பாதி நல்ல வடிவான நல்ல தமிழாக இருக்குது, நாங்கள் பாவிகள் எங்களுக்கு தெரியல, எங்களுக்கு புரியல, இன்னொரு தப்பா சொல்லுப்பா, நீ பேசுறதுவே புரியலப்பா அப்படின்ற மாதிரி இது ஆண்டவர் பேசுறது. அதுதான் நேற்று அவர் சொல்லுகிறாரு. சரி, ரைட்டு சார் சொல்லிட்டாங்க, ஃபைன். வெளியில் வந்து அந்த ப்ரெஸ் மீட்டில் நான் தேர்தலேருந்து விலகிறேன் நிற்கலன்றதை சொல்கிறதுக்கு நீங்கள் போனோமா நேரில்? கைண்ட் ஆஃப் அ பொலிட்டிஷியன் ஆகி சார், டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனு, மனக்குமுறல், சண்டை சச்சரவுன்றது இயல்புங்க, அது ரைட்டு. தேர்தல் நிற்கலைன்றதை சொல்கிறதுக்கு அனாரிவாலம் போவீங்க? வீட்டிலேருந்து ஒரு அறிக்கை விட வேணாம், நேராக ஒரு லெட்ரு, ஒரு அருணாச்சலம் இருக்கார் இல்லை ஸ்னேகன் இருக்கார், நேராக இந்த லெட்டரை எடுத்துன்னு போயிட்டு அவங்க ஆர்எஸ் பாரதி இருப்பார், இல்லை டிகே செலுங்கோன் இருப்பாங்க, அவங்க தான் அங்கே வந்து அன்னாரிவாலத்தில் ஆஃபீஸ் பேரர்ஸ், முதல்வர்கிட்ட கொடுக்க சொன்னேன்னு சொல்லிட்டு நான் கொடுத்தேன்னு சொல்லிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு லெட்டர் ரிசீவ் ஆயிடுச்சா, அந்த லெட்டரை வந்து செய்தியில் ரிலீஸ் பண்ண லெட்டர் எழுதியிருக்காப்புல. வாழ்த்துக்கள் உங்கள் கமலஹாசன், நான் சொல்லுகிறேன் நீங்கள் திரும்பவும் முதல்வராக வருவீர்கள், ஆனாலும் என்னுடைய டார்ச் லைட் சின்னம் இந்த வாட்டி உங்களுக்கு வெளிச்சத்தை தராது. காரணம், உதயசூரியனே அதிகமான பிரகாசத்தை கொடுக்கறதினால் செயற்கையாக எரியக்கூடிய டார்ச் எதற்கு என்று நான் நினைத்து விட்டேன். எனக்கு ஜனநாயக கடமை உண்டு, அந்த கடமையை செயலாற்ற நான் இன்றும் தயார். உங்கள் பணியில் பாரதிய ஜனதா மோடி அவர்கள் வந்துவிடக்கூடாது. அது ஒரு 4 லைனு, இல்லை ஒரு வைரமுத்து சாரோட பழமொழி எதுனா எடுத்து பார்த்தா அதுலேயே இதுக்கேற்ற மாதிரி இருக்கும், ஒரு 2 லைன் போட்டு போதுமே. அழுகுற மாதிரி இருக்குதா சிரிக்கிற மாதிரி இருக்குதானே தெரியலையா அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில். அப்புறம் பத்திரிகையாளர் கேட்குறாரு, டார்ச் லைட் என்ன பண்ணீங்கன்னா, அது என் பிரச்சனை, நான் பார்த்துக்கொள்வேன். நான் என்ன சொன்னேன்னா, நான் இன்னொரு நேர்காணல் சொன்னேன், கொஞ்சம் உப்பு மிளகா
எண்ணெய் எல்லாம் போட்டு அப்படியே வச்சுட்டா ஊறுகாவாயிடும். தேர்தல் ஆணையம் காத்துக்கிட்டு இருக்குது எந்தெந்த சிறிய கட்சிகளை எப்படி சின்னாபின்னமாக்கலாம், ஒவ்வொரு கட்சி எப்படி அழிக்கலாம், ஒரே நாடு ஒரே தேர்தல்னு தேர்தல் ஆணையம் கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்குது. மாநில சுயாட்சி பேசுகிறீங்க நீங்கள், மாநிலத்துக்கு பிரச்சனை இருக்குது, அது இருக்குது இது இருக்குறீங்களா, ஏங்க தேர்தலேருந்து ஒதுங்கி ஓடுறீங்க? தேர்தலை பார்த்து எதுக்கு பயம்? சரி, உங்களுக்கும் ஸ்டாலின் சாருக்கும் பிரச்சனை சின்னத்தில், பேசி தீர்வுங்க, அதை பஞ்சாயத்தை முடிக்குவாங்க. ஒரு கட்சின்றது பொது சொத்துங்க. நாளைக்கு கமல் சாருக்கு ஒன்றும் பெரிய நாட்டம் கிடையாது. நாளைக்கு யாருனா ஒருத்தர் அந்த மக்கள் நீதி மையத்தில் கமல் சார் இந்த பதவிக்கு ஒருத்தர் வந்து அந்த கட்சியை நடத்துகிறாரு, நல்லா காந்தி வழியில் போராட்டம் பண்ணுறாரு, அது சமுதாயத்துக்கு நல்லதா கெட்டதா? உங்களோட உழைப்பின்மைக்கும் உங்களோட கௌரவத்துக்கும் எதுக்கு கட்சி ஒன்று ஆரம்பிச்சுட்டு நாசம் பண்ணுறீங்க? லட்சக்கணக்கான பேர் அதுக்கு ஓட்டு போட்டாங்க இல்லையா? இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேர் வந்து கமல் சாரோட கட்சியில் நான் பொறுப்பில் இருக்கணும். அவங்களுக்கு என்னங்க நீங்கள் பண்ணீங்க? ஊரில் இருக்கிற எல்லா டீமும் ஆடும், மக்கள் நீதி மையம் வந்து இப்படியே வேடிக்கை பார்க்கும். அப்போ அந்த தொண்டனோட மனசை புரிஞ்சிக்க முடியலன்னா நீங்கள் என்ன தலைவர்? இப்போ தாவேகா தலைவர் விஜய் மீது நம்ம என்ன விமர்சனம் வைக்கிறோம்? அவருக்கும் நமக்கு எனக்கு வாய்க்கா தகராறு இல்லை எதனா சொத்து தகராறு இருக்கா? சொந்த தொண்டர்களுக்கு அவர் உழைக்க மாட்டேன்றார், அவ்வளோதான் பேச்சு. இளைஞன் சாவுறான், போய் பார்க்கல, சாவு வீட்டுக்கு போகலை, போன அமைச்சரை கிண்டல் பண்ணிட்டு இருக்குது. உங்கள் லட்சணம் இப்படி இருக்குது. இதை தான் நம்ம தோல் உரித்து காட்டுறோம். ஒரு அரசியல்வாதிக்குன்னு ஒரு லட்சணம் இருக்கணும். அது என்னெல்லாம்? காலைல ஏஞ்சிக்கணும், நிறைய பேரை பார்க்கணும், செய்தித்தாள் படிக்கணும், அடிக்கடி பத்திரிகையாளரை சந்திக்கணும், பொதுமக்களை சந்திக்கணும், ஊரில் முக்கியமான 4 பேர் இருப்பாங்க அவங்கக்கிட்ட பார்க்கணும், வியாபாரிகள் இருப்பாங்க, அனலிஸ்ட்ஸ் இருப்பாங்க, இப்போ சிக்கி அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு சேம்பர் ஆஃப் காமர்ஸ்லாம் இருப்பாங்க. அப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு நெல் கொள்முதல் பண்ணக்கூடிய அந்த மில்லு ஓனருங்க இருப்பாங்க, விவசாயிகள் சங்கங்கள் இருக்கும், ஆட்டோ ஓட்டும் தொழிலாளர்கள் இருப்பாங்க. ஒரு இயக்கம் மாதிரி இல்லை ஒரு விஷயம் இருக்கும். இதெல்லாம் அடிக்கடி ஒரு அரசியல்வாதி பார்த்தா தான் நாட்டில் என்ன நடக்குது, எது மக்கள் பிரச்சனை, மக்கள் தேவை எது, எப்படி நம்ம பூர்த்தி செய்யுது, ஒரு அரசியல்வாதியாக நம்ம எப்படி பக்குவப்படுறது போகிறது. எதுவுமே பண்ணாமல் வீட்லேயே உட்காந்து ஒரே நாளில் 5 தொகுதியை நீங்கள் பிரச்சாரம் பண்ணுவீங்கன்னு அவர் பில்டப் பண்ணுவார். அதெல்லாம் கேட்டுன்னு அதை அப்படியே ஏற்றுக்கிற அளவுக்கு நாங்கள் என்ன வந்து தாவே கழக உறுப்பினராக வருகிறோம்? ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் சொல்லுங்கள். 5 தொகுதி சென்னையில் இருக்கிற டிராஃபிக்கு விஜய் சார் மாதிரி ஒரு பிரபலம் வந்துட்டு 5 தொகுதி எப்படிங்க முடிக்க முடியும்? 5 கூட்டி இவ்வளோ தொகுதி முடிச்சிட்டாருன்னு ஒரு அறிக்கை வரும் பாருங்க. கட்சியில் அபாரமாக உழைத்தாரு, தூங்கவே இல்லை. அப்புறம் ஒரு 2 பேர் வீடியோ போடுவோம், அண்ணா சாப்பிட்டீங்களாண்ணா, அண்ணா தூங்குனீங்களாண்ணா, அண்ணா நீங்கள் ஏன்னா இப்படி எழுச்சி போயிட்டீங்க, என்னன்னா இப்படி இருக்கீங்க, நீங்கள் பாவமாக இருக்குண்ணா, நீங்கள் எங்களுக்காக தானே இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்னு ஒரு சிலர் போடுவாங்க வீடியோ. அதுக்கெல்லாம் இப்போ ரிஹர்சல் பார்த்துன்னு திமுக அதிமுக கூட்டணியில் வந்து தொகுதி பங்கீடுலாம் முடிஞ்சு ஓரளவு சீட்லாம் ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. 169 தொகுதிகளில் இரட்டலை சின்னத்தில் ஐடிஎம்கே போட்டிடுறாங்க, 175 உதயசூரனில் போட்டிடுறாங்க இல்லையா? திமுக கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கின தொகுதிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிமுக எங்கே தோல்வி அடைஞ்சிருவோம் அப்படின்னு நினைக்கிற தொகுதியெல்லாம் பார்த்து ஒதுக்கிட்டாங்க. எடப்பாடி கரெக்டாக வந்து ராஜேந்திரத்துக்கு பார்த்தீங்களா, திமுக சிட்டிங் லிஸ்ட் 14 பேர் இருக்கிற தொகுதியில் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கிட்டாரு. ஸ்ட்ராட்டஜியா இல்லைன்னா பயத்தின் வெளிப்பாடா? ரெண்டுமே தான். எப்படியா இருந்தாலும் அந்த தொகுதியில் போட்டு கஷ்டப்பட்டு மேரி கீறி வர்றது கஷ்டம். கூட்டணிக்கு கொஞ்சம் தள்ளி விட்டுருக்காரு. அவங்க கேட்ட சீட்டு ஒரு 80% கொடுத்துட்டு 20% வரவே வராத சீட்டை பார்த்து ஒதுக்குறது. ஸோ அது இட்ஸ் ஸ்ட்ராட்டஜி. நிறைய நேரத்தில் அதை பண்ணுவாங்க. ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஹெட் ஆன் கொலிஷன் எடுத்துன்னு போய் கொடுப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு அம்மையார் ஜெயலலிதாவோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருந்தது கடந்த காலத்துலனா, இப்போது நத்த விஸ்வநாதனும் அவர் ஐப்பெரிசாமியும் நேராக போட்டி போட விடும். நீ வந்து நத்தத்தில் ஜெயிக்கிறது போதும், நீங்கள் போயிட்டு ஆத்தூரில் போய் நில்லுங்க. அதுனா அவர் எப்பயுமே அவரே ஜெயிச்சுனுங்கிறாரு, 50,000 ஓட்டில் 80,000 ஓட்டில் அவர் சேலஞ்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இறக்குவாங்க. அதேமாதிரி செந்தில் பாலாஜி பார்த்திங்கன்னா அதிமுகவில் இருந்தபோது யார் கரெக்டாக அங்கே டிஎம்கேல ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்கள எடுத்து போய் போட வைப்பாங்க. அப்புறம் இங்கே சென்னையில் பார்ப்பாங்க, கோகுலேந்திரா, வளர்மதி, சீனியர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள கம்ஃபர்ட் ஜோனில் விட மாட்டாங்க. இப்போ வளர்மதிலாம் எப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு சண்டை வேணும் அப்படின்னா அவங்கள போய் அங்கே நிற்க சொல்லுங்க, ஆனால் அவங்க போயிட்டு வந்து அதாவது அம்மா எனக்கு இந்த தொகுதி வேணாம் அப்படி அதெல்லாம் கிடையாது. அது வந்து ரொம்ப கம்மி. காளிமுத்து அவர்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாதப்போ எனக்கு கொஞ்சம் பிரச்சாரம் பண்ணுறது கஷ்டம் அப்படின்ற மாதிரி. இப்போனா அது மாதிரி மதுசூதனன் வந்து எனக்கு வந்து இந்த தொகுதி எனக்கு செட் ஆகாது, என்னால் சுத்த முடியாது அப்படின்னு அது ரொம்ப கம்மி பேருக்கு. மிச்சபடி 98% வந்து ஷீ வில் ஹாவ் அ ஆக்ஷன் பிளான் இன் ஹர் மைண்ட். இந்த தொகுதிக்கு இது. அதே மாதிரி ஆப்பனண்ட்டோட முதல்வர் கேண்டிடேட்டுக்கு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டுக்கு போடுவாங்க அவங்களோட ஸ்டைல். அது இது ஒரு இபிஎஸோட ஸ்டைல். என்னென்னா சரி
தமிழ் மாநில காங்கிரஸ் 5 சரி ஓகே 5 தானே இப்போ கொடுக்குறோம் பாரு 5 அப்படின்னு சொல்லி 3 சிட்டிங் மினிஸ்டர் 3 சிட்டிங் மினிஸ்டர். அது ஒட்டஞ்சத்திரம்லாம் வாய்ப்பே கிடையாது. 30 வருஷமா ஜெயிச்சிருக்காரு. 30 வருஷமா ஜெயிச்சிருக்கீங்க. அவர் ஊரில் வந்து அவர் ஒரு ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட்டில் போய் நான் ஒருத்தர்கிட்ட கேட்குறேன், ஒரு வியாபாரிகிட்ட. அவர் என்னங்க பொதுவாக அமைச்சர் எம்எல்ஏனா ஊரில் கெட்ட பேர் இருக்குமே, ஒரு பஞ்சாயத்து பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க, மார்க்கெட்டில் ரவுடி மாமெல்லாம் ஓடுவாங்க. சார் பசுமாடு மாதிரி சார், அவர் சத்தமாக கூட பேச வராது. எங்களுக்கு ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட்டில் வேறு யாரும் வெளில வராமல் இருக்கிறதுக்கு காரணமே அவர் தான். இவர் இல்லைன்னா ஆளாளுக்கு உள்ளே பூந்துருவாங்க. டிஎம்கே காரங்களோட தொல்லை தாங்காது. இப்போ டிஎம்கே காரங்கிட்டேருந்து காப்பாற்றி டிஎம்கே அமைச்சர் வச்சுக்கிறார் அந்த இடத்துல. இது புதுசாக இருக்குல்ல, நான் வேற எங்கேயுமே இதை கேள்வி பார்க்கல. சார் இவர் கண்டி இல்லைன்னா மற்ற திமுக காரங்களாம் உள்ளே வந்துடுவாங்க சார். இது அமைச்சர் தொகுதின்றதுனால எங்கள் தொகுதியில் தலைவலி கிடையாது. அவரு அதனால் ஏதோ எங்களுக்குள்ளே எதனா பஞ்சாயத்துனா போய் சொல்லுவோம், மார்க்கெட்டில் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைனா ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட்டா அவர் இதை சரி பண்ணி விட்ருவார், ப்ராப்ளம் வராது. அவர் இல்லைன்னா டிஎம்கே காரங்களோட தொல்லை தாங்க முடியாது, அதனால் அவர் இருக்கிற வரலாம் அவர் அப்படின்றாங்க. அப்போது திமுகனால பாதிப்பை வந்து திமுகவினரே காப்பாற்றுறாரு அங்கே அமைச்சர். இது ஒரு ஃபார்முலா, இது ஒரு பொலிட்டிக்கலாக அங்கே வேலை செய்யுது. அந்த தொகுதியில் தான் எடுத்துன்னு போய் இப்போ வந்து தாமரை நிற்க வைக்க போகிறாங்க. அது தமிழ் மாநில காங்கிரஸ். சரி ரெட்டலைனாலும் சரி ஏதோ வேட்பாளர் தெரியாது, சின்னம் டு சின்னம் ஏதோ கொஞ்சம் ஓட்டு விழும். அதுக்கப்புறம் ராஜேஷ் அவர் காங்கிரஸில் அவர் ஒரு ஏழை பிசிகா பரம ஏழை அவர் எதிர்த்து நிற்க போகிறாங்க. அதுவும் அந்த தொகுதியில் அதிமுக எப்பயுமே ஜெயிச்சதே கிடையாது, அது மாதிரி ஒரு தொகுதி அது. அதுக்கப்புறமா உங்களுக்கு சாக்கோட்டை அன்பழகன் கும்பகோணம். அம்மையார் ஜெயலலிதா பீக்கில் இருக்கும்போதே அங்கே வந்து கும்பகோணத்தில் ஒரு பிராமணன் நிறுத்தி கும்பகோணத்தில் குடுமி ராமநாதன் சொல்லுவாங்க. அவரும் ஒரே ஒரு வாட்டி தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க அது ஏடிஎம்கே ஹிஸ்ட்ரியில். அது தஞ்சாவூர் கும்பகோணம் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகக்குன்னு உருவாக்கப்பட்ட தொகுதி மாதிரி இருக்கும். அந்த அந்த பெல்ட்டு நீங்கள் தாண்டினதுக்கப்புறம் தான், ஒரத்தநாடு வந்ததுக்கப்புறம் தான் அதிமுகவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். திருவையாறு ஒரத்தநாடு அந்த பெல்ட்டு நல்லாயிருக்கும். அதே மாதிரி அந்த சைடு பார்த்தீங்கன்னா நீங்கள் திருவாரூர் பக்கமாக போனீங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து ஆரம்பித்து தஞ்சாவூர் கும்பகோணம் மன்னார்குடி இதெல்லாம் தாண்டி போகும்போது மன்னார்குடி ஒரத்தநாடு வரும்போது தான் அதிமுக பெல்ட் வேலை செய்யும். இது வந்து உங்களுக்கு திருத்துறைப்பூண்டி கீழ்வேலூர் அப்படியே ஃபுல்லாக போகும், திருவாரூர் வரலாம் ஃபுல்லாக டிஎம்கே. நன்னிலம் வந்ததுக்கப்புறம் தான் காமராஜோட டெரெயின் ஆரம்பிக்கும். நன்னிலம் அதுக்கப்புறம் அப்படியே நாகப்பட்டினம் உள்ளே போயிட்டு வேதாரண்யம் நாகப்பட்டினம் அதிமுக கொஞ்சம் நல்லா பெல்ட்டாக இருக்கும். மயிலாடுதுறை மிக்ஸ்டு பேக் மாறி மாறி வரும். திமுக ஜெயிக்கிற மாதிரி இருந்தால் போய் காங்கிரஸ் சீட்டை வாங்கி தோற்று போயிடுவாங்க. ஆட்சி வரும்போது காங்கிரஸ் எப்போனா சீட்டு வாங்கி ஜெயிப்பாங்க. அதுதான் அங்கே நடக்கக்கூடிய தன்மை. அப்போ இந்த மாதிரி இடத்துல வந்து இப்போ கும்பகோணத்துலேயும் அவர் நிற்கிறாரு வாசன் அவர்கள். 5 சீட்டில் வெற்றி வாய்ப்பு பார்க்கணும் எப்படி இருக்கும்னு. பட் எடப்பாடி பழனிசாமி நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி தான் தெளிவாக தான் தள்ளி விட்டுருக்காங்க. கூட்டணி கட்சியெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க இந்த மாதிரி வந்து. இல்லை தெரியாது, குன்னம் வந்து ஐஜேகேவோட லிஸ்ட்டில் இருந்ததாக தான் தகவல். ஓகே. காரணம் என்னன்னா அங்கே வந்து சமூக ரீதியாக வந்து சமுதாய மக்கள் அங்கே அதிகமாக இருக்கிறாங்க, அவருக்கு அந்த தொகுதி நல்லா வரும் அப்படின்னு சொல்லி எம்பியா இருந்திருக்கிறாரு. பெரம்பலூர் அரியலூர் அந்த பெல்ட்டில் வந்து அவர் ஐயா பாரிவேந்தருக்கு கொஞ்சம் செல்வாக்கு உண்டுங்க. இன்னொன்று அமைச்சராக இருந்தாலும் அவரும் ஹெவி வெயிட்டு தான். நீங்கள் பாரிவேந்தர் அவர்களோட அந்த கட்சியோ இல்லை அவங்க போட போகிற வேட்பாளர் வந்து நீங்கள் குறைச்சி மதிப்பிட வேண்டும். ஏன்னா அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் எம்பி ஜெயிச்சாங்க அவங்க. அதாவது அப்போ தான் வந்து நிற்கிறார் ஒரு கூட்டணியில். இப்போ ஏசி சண்முகமோ பாரிவேந்தரோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த செல்வாக்கு இருக்கிறோம். அவங்களுக்கு இந்த சின்ன கட்சியினை தாண்டி அவங்களுக்கு தனிப்பட்ட ஒரு வாக்கு வங்கியை வச்சுருப்பாங்க. அதனால் அது வந்து குன்னமை பொறுத்தவரைலாம் அவங்களோட சாய்ஸ் தான் கேட்டு வாங்கியிருக்காங்க. இத்தனைக்கும் குன்னத்தில் வந்து அதிமுகவுக்கு முன்னாள் குன்னம் ராமச்சந்திரன் இருந்தார். அவர் கூட திமுகவில் போய் சேர போகிறேன்னப்போ அப்புறம் இல்லை எங்கள் வீட்டில் வேணான்ட்டாங்க, நான் எந்த கட்சியிலுமே போகலான்ற மாதிரி. குன்னத்தில் வந்து ஏடிஎம்கேக்குமே சாய்ஸ்லாம் இருக்குது, அமைச்சரை எதிர்த்து சண்டை போடுறதில்ல. அதனால் அந்த தொகுதி பிரச்சனை இல்லை. பட் பல்லாவரத்தை பொறுத்தவரைலாம் பார்த்தீங்கன்னா கருணாநிதி இருக்கார். அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தன்சிங் சொல்லிட்டு ஒரு அதிமுக முனிசிபல் சேர்மன் ஒருத்தர் முன்னாடி. இவங்க 2 பேருக்குள்ள தான் அங்கே லோக்கல் பாலிடிக்ஸ் இருக்கும். எப்போனாச்சும் வளர்மதி அவர்கள் போய் அங்கே நிற்பாங்க. தாமோன் வரன் பேரும் பல்லாவரத்தில் அடிபடும். மேபி அவரு கூட ஷிஃப்ட் ஆகி நிற்கலாம். ஸோ பல்லாவரத்தை பொறுத்தவரைலாம் வந்து அது ஒரு மாதிரி ரொம்ப ஐஜேக்கு கொடுத்த சீட்டுகள் வந்து அவ்வளோ இதெல்லாம் டஃப் இல்லை. அவங்க கொஞ்சம் இறங்கி வேலை செஞ்சால் அந்த டெரெயின் கிளியர் பண்ணலாம். ஒரு ஜிகே வாசனுக்கு கொடுத்தது தான் வந்து ரொம்ப கஷ்டமான தொகுதிகள். அதே மாதிரி சாய்ஸஸ் பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கும் தமிழ் மாநில காங்கிரஸுக்கும் கொடுத்தது நிறைய வந்து இபிஎஸ் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா உள்ளே வந்து இது பண்ணி விட்டார். பாஜக கொடுத்த 27 தொகுதிகளில் 23 தொகுதியில் திமுக ஜெயிச்சது ஏற்கனவே. சிட்டிங் எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. அதனால தமிழ் மாநில காங்கிரஸ் அதாவது தாமரைக்கு இந்த மாம்பழத்தெல்லாம் கல் வச்சு பழுக்க வைப்பாங்கன்னு அந்த மாதிரி தாமரை வந்து நல்லா பழுக்க வச்சிருவார் கிட்டத்தட்ட. அதுதான் பண்ணியிருக்கிறாரு அவர். கூட்டணியெல்லாம் இருக்கட்டும், வெளியில் பேசும்போது டெல்லிக்கு கூப்பிடுறது, அமலாக்கத்துறை விட்டு ரைடு பண்ணாமல் இருக்கிறது,
அதாவது இந்த திமுக அமைச்சர் மீது இந்த திமுக ஸ்ட்ராங் எம்எல்ஏ மீது தானே உங்கள் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்காமல் பார்த்து ஊழலுது சொல்வீங்க. ஆனால் அந்த நாய்க்குட்டிக்கு தடவி குத்துன்னு இருக்குங்க. இந்த அமலாக்கத்துறை பாயாது, எதுவுமே பண்ணாது. சரி, நீங்கள் உங்களுக்கு புரியுது, நீங்களே எதிர்க்கல திமுகவை பெருசாக. நேரு வெளில இருக்கிறாரு, பொன்முடி வெளில இருக்கிறாரு, துரைமுருகன் வெளில இருக்கிறாரு, எல்லாரும் யூ நேம் எனி மினிஸ்டர், எல்லா மினிஸ்டர் மீது தான் குற்றச்சாட்டு. மூர்த்தி, மதுரை மூர்த்தி குற்றச்சாட்டு வந்தது. அதுக்கப்புறமா வேலைக்கு காசு கொடுக்குறதா சொல்லிட்டு நேரு அவர்கள் மீது பிரச்சனை. எல்லா அமைச்சர்கள் மீதும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்தது. பாஜகவே நடவடிக்கை எடுக்கல, நட்பு தானே பாராட்டுது, அமைதியாக தானே இருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு அந்த பகையை ரெட்டலையில் சுமக்கணும்? தாமரை நீங்களே எதிர்த்துங்க. உங்கள் கொள்கை எதிரி தான் முக்கியம். பாஜகவுக்கு கொள்கை எதிரியாரு? திமுகவுக்கு கொள்கை எதிரியாரு? 2 கொள்கை எதிரியாக சண்டை போட்டுக்கோன்னு விட்டார் எடப்பாடி. நான் எனக்கு வசதியான விவசாய இடமா இருக்கிறது, விவசாயிகள் இருக்கிற இடம், கிராமமாக இருக்கிற இடம், வயதானவர்கள் அதிகமாக இருக்கிற இடமா பார்த்து நான் நின்றுக்கிறேன். அது ஸ்ட்ராட்டஜி தானே. ஸோ தமிழ் மாநில காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் தாராளமாக நிறைய இடம் திமுகவை எதிர்த்து கொடுத்துருக்குறாரு. ஏதோ கொஞ்சம் அங்கே இங்கே திமுக கஷ்டப்படுற தொகுதி, இல்லை திமுக ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படி இருக்கிற தொகுதியெல்லாம் எதுக்கு பாவம் அவங்களுக்கு கொடுத்து கஷ்டப்படுது, அதில் ரெட்டையில் நிறுத்தினார். அதுதான். ஆனால் அதே தமிழ் மாநில காங்கிரஸையும் பிஜேபியும் டீல் பண்ண மாதிரி அமமுகவையும் பாட்டாளி மக்கள் கட்சியும் டீல் பண்ணலை. நீங்கள் இந்த லிஸ்ட் எடுத்தீங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி லிஸ்ட் எடுத்தீங்கன்னா, தருமபுரி, பெண்ணகரம், ரிஷிவந்தயம், அதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த பெல்ட்டு திருப்பூரூர் எல்லாமே அந்த வன்னியர்கள் ஜாஸ்தியாக இருக்குது. சேலத்தில் 2 தொகுதி. இந்த சேலம் நார்த் கொஞ்சம் தள்ளி விட்ட மாதிரி தான் தோணுது. பெரம்பூர் தள்ளி விட்ட, ஆமாம், பெரம்பூர் தள்ளி விட்ட மாதிரி தோணுது. சோளிங்கர் அவங்களுக்கு வேட்பாளர் இருக்கிறாங்க. சாரி, அமமுகவும் கேட்டுட்டு இருக்காங்க. அமமுக சோளிங்கர் கொடுத்துருக்குறாங்க. திருவள்ளூர் மாவட்டத்தில் ஏதோ ஒரு தொகுதி ஒன்று கொடுத்துருந்தாங்க பாட்டாளி மக்களுக்கு. அம்பத்தூர் கொடுத்துருக்காங்க. அம்பத்தூரில் அவங்களுக்கு KN சேகர் இருக்காரு. பட் அது ஒரு கஷ்டமான தொகுதி தான். அப்புறம் ஆவடி கொடுத்தாரு பாருங்க பிஜேபிக்கு, அங்கே தான் நிற்கிறாரு. நாசருக்கு எதிர்த்து ஆவடியில் பிஜேபி நிறுத்திருக்காரு. மேபி குஷ்பு போன்ற ஒரு நடிகர் எத்தனை பேர் அங்கே போடுறாங்க முக்கியமானன்னா அது கதை வேற. இல்லை ஸ்டார் வேட்பாளர் போய் நிற்கிறாங்க, இல்லை திடீர்னு வைல்டு கார்டு என்ட்ரி மாதிரி அண்ணாமலை போய் ஆவடியில் நிற்கிறாங்கன்னா அது கதை வேற. பட் இது மாதிரி தேடி கொடுத்துருக்குறாரு. அமமுக கொடுத்த சீட்டில் 80% டிடிவி தினகரன் அவர்களுக்கு எங்கே செல்வாக்கு இருக்கோ அதே தான். இப்போ மன்னார்குடியை அமமுக நிற்குதுன்னா நான் அது அமைச்சர் தொகுதியாக நான் கணக்கிட மாட்டேன். அமமுகவுக்கு அங்கே வேட்பாளர் உண்டு. காமராஜ்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் தனியாக நிற்கும் போதே 40,000 35,000 ஓட்டெலாம் எடுத்தவர் உங்களுக்கு டிடிவி அவர்களோட இருந்தேன். அதனால் அவங்களுக்கு அங்கே வேட்பாளர் உண்டு. அதனால் அவர் அதை எடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி உங்களுக்கு காரைக்குடி சீமானந்தன் அங்கே தான் போய் நிற்கிற மாதிரி பேசுவார். பட் ஆனால் அங்கே அவருக்கு வேட்பாளர் இருக்குது. தேர்வோகி பாண்டின்னு ஒரு வேட்பாளர்னு ஸ்ட்ராங் கேண்டிடேட். லோக்கலில் பஞ்சாயத்து லெவல்லலாம் பயங்கர பரிச்சயம் அது. அதே மாதிரி உங்களுக்கு ஒட்டான்சத்திரம், அது ஒட்டப்பிடாரம் வழக்கமாக ஐயா கிருஷ்ணசாமிக்கு போகும் அந்த சீட்டு. பட் அந்த சீட்டில் உங்களுக்கு முக்குளத்தூர் கம்யூனிட்டி நிறைய பேர் இருப்பாங்க. அது டிடிவிக்கு கரெக்டாக வரும்ன்ற மாதிரி அவரும் கேட்டு தான் அதை பெற்றிருப்பாங்க. அப்புறம் மடத்துக்குளம் கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு பெல்ட் இல்லை, அது ஒரு தனியாக இருக்கும். ஏடிஎம்கே ஸ்ட்ராங்கான தொகுதி. அது மாதிரி ஒரு சிலதை கொடுத்துருக்காங்க மிக்ஸ் பண்ணி. கம்பேரிட்டிவ்லி ஏஎம்எம்முக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொடுத்த சீட்ஸ் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு அந்த கூட்டணிகள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு. அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி எப்படியா இருந்தாலும் நம்ம கூட இருப்பாங்க, இல்லை அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நிறைய இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சி பார்த்தீங்கன்னா விசிகாவையும் பிரேமலதா விஜயகாந்தை எடுத்து நிற்கிற மாதிரி வரும் அந்த காம்பினேஷன். அதே அமமுக காம்பினேஷன் எடுத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல காங்கிரஸை எதிர்த்தும் திமுகவை எதிர்த்து வர மாதிரி வரும் காம்பினேஷன். ஆனால் தமிழ் மாநில காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக உதயசூரியன் நீங்கள் எதிர்க்கணும். ஏன்னா நீங்கள் பெரிய தேசிய கட்சி. இப்போ வாசனம் பார்த்தீங்கன்னா ஐயா மோடியோட தான் நல்லா நெருங்கி பழக. எடப்பாடி அவர்களுக்கு கோவம் இருக்குதா? நீங்கள் ரெட்டலையை மீறி நீங்கள் பாஜகவில் தான் தாமரையில் தான் நிற்கணும்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க இல்லையா? ஆமாம், அந்த கோவத்தில் தான் நீங்கள் ஓகே இந்த தொகுதி நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டாங்க. வச்சு செய்யறதுன்னு வாங்க இல்லையா, இதுதான் அது. சீட்டு தானே எவ்வளோப்பா 30 சரி உங்களுக்குப்பா 5 எதில்ப்பா நிற்பீங்க? நான் தாமரை எவ்வளோ பெரிய சின்னம் அப்படியா, சரி அப்போ அமைச்சர் தொகுதினா வரவே வராதது தான் எது கணக்கெடுங்க தெரியல அவங்களுக்கு. சரி சம்டைம்ஸ் அமைச்சராக தான் இருக்கணும் இல்லை. இப்போ சாக்கோட்டை அன்பழகர் இருக்கிறாரு, சொந்த செல்வாக்கு ஜாஸ்தி, 3 வாட்டி ஜெயிச்சிருக்கிறாரு. அது மாதிரி தொகுதி எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இப்போ பெரியகுளம் கொடுத்துருக்குறாங்க டிடிவி அவர்களுக்கு. பெரியகுளம் அவர் சான்ஸ் பார்ப்பார். ஏன்னா தேனி அரசியல் ஓரளவுக்கு டிடிவிக்கு தெரியும். அதிமுகவுமே அங்கே பிளே எடுக்கும். இப்போ அதிமுக அமமுக ப்ளஸ் ஃபார்வர்ட் பிளாக்கு கூட அந்த காம்பினேஷன் மேபி பெரியகுளம் அவருக்கு திருப்பி வேலை செய்யும். அப்போ அந்த இடம் எப்படி வரும்னா ஓபிஎஸ் பெருசா டிடிவி பெருசா, சமுதாயத்துக்குள்ள இல்லை அந்த மக்கள் லோக்கல் மக்களுக்குள்ள யார் பெருசு
அந்த அரசியல் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அங்கே லோக்கலில். அப்போ அந்த அந்த கம்யூனிட்டிக்குள்ளே யார் பெரிய தலைவர்? சசிகலா ஒரு தலைவர், ஓபிஎஸ் ஒரு தலைவர், டிடிவி கட்சியோட தலைவர் அந்த கட்சிக்கு. அப்போ இப்போ இது எப்படி போகும்? இதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த இடத்துல பெரியகுளம் டிடிவி கொடுத்தது தான், அதாவது கொடுத்ததில்ல, நான் என்ன நினைக்கிறேன் பெரியகுளம் டிடிவி கேட்டு வாங்கியிருக்கேன். டிடிவி பொறுத்தவரையிலும் கேட்டு வாங்கிக்கிறது இல்லையா பெரியகுளம்? ஆமாம், பெரியகுளம் ரிசர்வ். அவர் அங்கே அனைவரும் கதிர்காமன் ஒரு வேட்பாளர் இருக்கிறார், அவர் போடுவார்னு நினைக்கிறேன். மதுரை யாருக்குமே கொடுக்கலன்னு நினைக்கிறேன். மதுரை வந்து அதிமுக வந்து டைட் பண்ணணுன்ற மாதிரி பார்க்குது. ஏதோ ஒரு தொகுதி ஒன்று ஏதோ ஒரு கூட்டணி கட்சிக்கு பார்த்தா மதுரை தெற்குன்னு நினைக்கிறேன், பாரதிய ஜனதா கட்சிக்கு. மற்றபடி மதுரையில் வந்து காங்கிரஸ்க்கு நிறைய சீட்டு கொடுத்தா இன்னும் சிறப்பாக இருக்கும். திமுக சைடில் என்னன்னா திமுக காரங்களும் வெயிட்டிங்கு காங்கிரஸ்க்கு, அதிமுகவும் வெயிட்டிங்கு. காங்கிரஸில் வந்து மற்ற கட்சிகளுக்கு மதுரையில் வந்து மற்ற கட்சிகளுக்கு வேலை இருக்குது. திமுக அதிமுகக்குள்ளேயே முடிச்சுக்கோம். போன வாட்டி அவங்க அப்படி தான் 5 பிரிச்சுக்கினாங்க 10 தொகுதியை. இந்த வாட்டி அதிமுகவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் மதுரை. காரணம் என்னன்னா அந்த சின்ன சின்ன நிறைய அதிருப்தியாளர்கள்லாம் இருந்தாங்க. ஒரு தளபதி போன்றவர்கள்லாம் வந்துட்டு அதிருப்தி காங்கிரஸோட. அதுக்கப்புறம் திமுகவில் இருந்தவங்க ஒரு சில எஸ்ஆர் கோபி போன்றவர்கள், மன்னன் போன்றவர்கள்லாம் அதிருப்தி திமுகவோடவே. அதனால் அவங்களாம் வந்து இப்போ சேர்ந்துட்டாங்க. மூர்த்திக்கு அகெயின்ஸ்டாக இருந்தவங்க, இல்லை தலைமையே பார்க்கல, ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்க்கல, எங்களுக்கு எதுவும் கேட்கல, எதுவும் செய்யலை, அதனால் அதெல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்களோட அந்த பவர் பாலிடிக்ஸ் லோக்கல் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தேர்தலுங்க இது. அதாவது 200 வெல்லுவோம், 210 வரலாறு படைப்போம், அப்புறம் நாங்கள் வந்து 210 சீட்டு ஜெயிப்போம்னு சொல்லிட்டு அதிமுக சொல்கிறது, அதெல்லாம் வந்து எனக்கு வந்து ஒரு பத்திரிகையாளராக அதில் உண்மை இருக்கிற மாதிரி தெரியல. அடிப்படையில் வந்து நெக் டு நெக்கு தான் இருக்குது. திமுக வந்து திருப்பி மறுபடியும் அப்படியே வந்துடும், அதிமுக அந்த அந்த தேரி வந்து இருக்கிற சட்டசபை கூட வாய்ப்பு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே கிடையாது. ஏதோ ஒரு கட்சி ஜெயிக்கும், கிளியராக வந்து உட்காந்துரும். இந்த தொங்கு சட்டமன்றம் அதெல்லாம் இருக்காது. ஆனால் கடும் போட்டி இருக்கும். அதாவது திமுகவுக்கும் அதிமுகவுமே வந்து ஒரு 60 சீட்டு 120 சீட்டு பிடிச்சிருவாங்க. மிச்சம் 114 சீட்டுக்கு தான் தேர்தலே நடக்கும். அதில் யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி போகும். திமுகவுக்கு இந்த வாட்டி என்னன்னா காங்கிரஸ் நிறைய இடத்துல வந்து வில் பி அ ஸ்பாய்லர். நிறைய இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து பழைய அளவுக்கு அந்த ஸ்ட்ரைக் ரேட்டு வெற்றி விகிதாச்சாரம் இருக்குன்ற மாதிரி நான் நம்பலை. பாரதிய ஜனதா கட்சி இந்த வாட்டி பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லா பண்ணும். என்ன காரணம்னா காங்கிரஸை விட இன்னைக்கு நட்சத்திர வேட்பாளர் பாஜக அதிகம். முருகன் இறங்கி வந்து தேர்தல் சந்திக்க போறான்னு நினைக்கிறேன். முருகன் ஒரு தொகுதியில் இப்போ அமைச்சராக இருந்துட்டு வந்து ரிசைன் பண்ணி நிற்கிறாருன்னா, போன வாட்டியே மிஸ் க்ளோஸ் காலில் தான் போச்சு. இந்த வாட்டி நிற்கிறாருன்னா எந்த தொகுதி நிற்கிறாரோ முருகன் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முருகன், வானதி ஸ்ரீனிவாசன் ஆல்ரெடி வெற்றி பெற்றிருக்காங்க. உங்களுக்கு மொடக்குறிச்சி வந்து கிட்டத்தட்ட பிஜேபி இது இருக்காங்க. நாகர்கோவில் கன்னியாகுமரியில் எதனா 1-2 இடம் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. வெளவங்கோடு எப்படி போகும்னு தெரியல. விஜயதாரணி அவங்க நிற்பாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து இப்போ வானதி ஸ்ரீனிவாசன், அப்புறமா விஜயதாரணி, வானதி ஸ்ரீனிவாசனே போன தமிழிசை போட்ட தொகுதி இல்லை இல்லையா? ஆமாம், இல்லை அது பிரச்சனை இல்லை. அங்கே உங்களுக்கு எஸ்பி வேலுமணி கூட நீங்கள் பிரச்சாரத்தை கரெக்டாக நீங்கள் அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டால் போதும், அது பாட்டு பாயிண்ட் பண்ணி விட்டு போயிடுவார். அது ப்ராப்ளம் கிடையாது. இங்கே வேளச்சேரியை வந்து குறி வச்சு ரொம்ப நாளா இது பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாரு. ஆமாம், என் மாவட்ட செயலர் தொகுதியெல்லாம் கேட்காதீங்க. வேளச்சேரியில் என் மாவட்ட செயலர் இருக்கிறாப்புல, இல்லை எனக்கு பிடிச்ச ஆள் இருக்கிறாப்புல, எல்லாம் கேட்காது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. திருப்பரங்குன்றம் வேளச்சேரியே கொடுக்கல, திருப்பரங்குன்றமா கொடுப்பேன். அதாவது இவங்க வந்து திருப்பரங்குன்றம் அப்படின்னும் போது திருவண்ணாமலை அப்படின்ட்டாரு எடப்பாடி பழனிசாமி. டி நகர் அப்படின்னும் போது திருவாரூர் அப்படின்ட்டாரு. ஒவ்வொன்று கேட்டதுக்கெல்லாம் இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறமா வந்து இதே மாதிரி தான் போயிருக்குது ஃபுல்லாக. திருத்தணி அப்படின்னா ஓகே, வேற எதனா டீல எதுப்பா தோக்குற மாதிரி ஒரு தொகுதி, திருச்சி மேற்கு இல்லை திருச்சிக்கு ஏதோ ஒன்று எடுத்துக்கோ. திருச்செந்தூர் ஐயோ அது அருமை. திருச்செந்தூரில் போனவுடனே அப்படியே தாமரை அப்படியே புஷ்ஷுன்னு வளர்ந்துடும். தூத்துக்குடியில் நிறைய தொகுதி இருக்குது. அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து திமுகவுக்கு நல்லாயிருக்கும். தூத்துக்குடி மாவட்டம் ஃபுல்லாகவே திமுகவுக்கு நல்லா. அதாவதுங்க ஒரு கட்சிக்கு ஒரு கிரவுண்டு பிளே இருக்கும். இதே தென்காசி எடுத்திங்கன்னா அதிமுகவுக்கு நல்லாயிருக்கும். திருநெல்வேலி மாறி மாறி போகிறதுக்கு இருக்குது. இன்னொன்று, திருநெல்வேலியை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர் கேட்டு பெற்றாருன்ற மாதிரி நான் அதிமுக அது பாரதிய ஜனதா கட்சியில் வந்து கேள்விப்பட்டேன். ஓகே, நயினார் நாகேந்திரனுக்கு அதிருப்தி இருக்கனால தொகுதி மாறி இல்லை. அதாவது இவர் வந்து சென்டிமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் பார்க்குறாருங்க. இவர் ஏதோ இபிஎஸ் அவர் திருநெல்வேலி வந்து வாங்கி ஜெயிக்கணும், திருநெல்வேலி வாங்கி நான் ஜெயிச்சேன்னா வந்து அது வந்து எனக்கு ஒரு பேசும் பொருளாக இருக்கும். அதே மாதிரி கடலூரில் வந்து இந்த வாட்டி வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு சில கணக்குகள்லாம் போடுற மாதிரி சொல்கிறாங்க. அது அப்போ அதே மாதிரி அப்போ ஒரு தொகுதி மீது அவருக்கு ஒரு பர்சனல் கனெக்ட் இருக்கு. ஓகே, அந்த மாதிரி ஒரு கனெக்ட் இருந்த தொகுதி தான் திருநெல்வேலி. அதை கேட்டார். நயினார் வாஸ் ஹாப்பி அண்ட் ஓகே அபவுட் இட்டுன்ற மாதிரி தான் சொன்னாங்க. அவருக்கு நயினார் வந்து ஒரு மாதிரி எந்த தொகுதி போனாலும் அங்கே இருக்கிற அதிமுககாரன் எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சிருப்போம். நயினாருக்கு அந்த பிரச்சனை கிடையாது. பிஜேபிக்காரங்களும் மாநில செயலாளர் வேலை செய்வாங்க, அதிமுககாரங்களும் வேலை செய்வாங்க. இவர் வந்து இரு தெய்வங்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களையும் இரு தெய்வங்களையும் வணங்கி
பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறேன்னு இவர் ஆரம்பிப்பார். அவர் வந்து பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களும் இதய தெய்வம் அம்மா அவர்களும் வணங்கி கூட பாரத பிரதமர் மோடி அவர்களையும் வணங்கி அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல போகிறார். அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி அந்த குங்குமம் வைக்கிறது, பட்டை வைக்கிறது, சொக்கா இந்த அளவுக்கு மச்சு, இதெல்லாம் அதிமுக ஸ்டைல். அது அப்படியே நீங்கள் நயினார் கிட்ட பார்க்கலாம். அப்போ அந்த ஜெல்லாயிடும். அதே மாதிரி டிடி வந்து மனது கசப்பில் இருக்கிறீங்களா, அது இப்போ முதல்ல இப்போ நான் வந்து தெளிவாக இருக்கிறேன், போட்டி போடல. எனக்கு வந்து எங்கள் எம்எல்ஏ உள்ளே போகணும், அப்போது எங்கள் எம்எல்ஏ எதிர்த்து நிற்கிற இடத்துல திமுக தூக்கணும் அப்படின்ற மாதிரி. சரிங்க, உங்களுக்கு இந்த காம்பினேஷன் இருக்கு இல்லைங்களா, இபிஎஸ், டிடிவி தினகரன், நயினார், அன்புமணி, இந்த 4 பேருக்குள்ளேயும் எனக்கு தெரிஞ்சு இல்லை பத்திரிகையாளர்கள் கணிக்கிறதை வைத்து பார்க்கும்போது எங்கேயும் மனக்கசப்பு, மனசோர்வு, மனப்பிரச்சனை இல்லை. அது ஆர்கானிக்காக ஆயிடுச்சு. அன்புமணி ராமதாஸ் வந்துட்டு முதல்வர் வேட்பாளர் அப்படின்றத தாண்டி வந்து அவர் வந்து திமுக அட்டாக்கை வந்து ஜாஸ்தியாக்கிட்டே போகிறார். அன்புமணி ராமதாஸ் அப்பாவை தூண்டி விட்டதே அவங்க தான். இந்த நிலைமைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி போனதுக்கு காரணமே திமுக. குறிப்பாக வந்து ஐயா கோகாமணி அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அப்புறம் இன்னொன்று அந்த தொகுதியெல்லாம் கேட்டு வாங்கியிருக்கிறார். தர்மபுரி, பெண்ணாகரம், எங்கெங்கெல்லாம் யார் யார் நிற்பாங்க. அநேகமாக சௌமியா அன்புமணி ஏதோ ஒரு தொகுதியில் வேட்பாளராக போடுவாங்க. போன வாட்டி க்ளோஸ் கால் வந்தது. மேபி இந்த வாட்டி அவங்க நிற்கிறாங்கன்னா அந்த தொகுதி அவங்களுக்கு ஈஸி. அப்புறம் ஜெயங்கொண்டான் கேட்டு வாங்கியிருக்காங்க. அது அநேகமாக வந்து இவர் பழைய காடுவெட்டி குருவோட ஸ்ட்ராங் ஏரியா ஜெயங்கொண்டா, ரிஷிவந்தியெல்லாம். அங்கே அநேகமாக அதே மாதிரி ஸ்ட்ராங்காக கோபமாக பேசக்கூடிய பாலு, அட்வொகேட் வழக்கறிஞர் பாலு எடுத்துன்னு போய் போடுவார். அப்புறம் ஏகே மூர்த்திக்கு எதனா பிளான் வச்சுருக்காரா என்னன்னு தெரியல. அப்புறம் செஞ்சி வந்துட்டு பழைய எம்எல்ஏ கணேஷ்குமார் நல்லா பேசக்கூடியவர், அது கொடுத்துருக்காங்க. இது அம்பத்தூர் சேகர், அவர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அம்பத்தூர், ஏன்னா சிட்டின்றதுனால. மிச்சம்லாம் பார்க்கணும். டிடிவி தினகரன் சார் வேட்பாளரை பொறுத்தவரை பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் அமமுகவுக்கும் பஞ்சம் கிடையாது. அவங்க அதிக சீட்டெல்லாம் வாங்கலை, அவங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வாங்கியிருக்காங்க. அது ஒண்டி ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா போதும். அதிகமாக வாங்கி நிறைய திமுக கூட போய் இப்போது போருக்கு போகிறது பாரதிய ஜனதா கட்சியும் தமிழ் மாநில காங்கிரஸ். அது நல்லது தான் ஒரு வகையில். இப்போ எனக்கு என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி எப்படி பாரதிய ஜனதா கட்சிக்கு தாராளமாக அவங்க எதிர்க்கிற எதிரியை எதிர்த்து சீட்டு கொடுத்தாரோ, அதே மாதிரி காங்கிரஸ் கட்சிக்கு என்ன பண்ணணும்னா, பாஜகவோட அடிமையாக இருக்கக்கூடிய அதிமுகவை நாங்களே வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக என்ன பண்ணணும்னா, ஸ்டாலின் சார் வந்து கோயம்புத்தூரில் 3 சீட்டு காங்கிரஸ்க்கு, சேலத்தில் ஒரு 3 சீட்டு, அப்புறம் திருப்பூர், அப்புறம் குறிப்பாக தருமபுரி, ஏன்னா தருமபுரியில் 5 சீட்டு, 5ல் ஒரு 3 சீட்டோ 2 சீட்டோ கூட காங்கிரஸ்க்கு கொடுக்கணும். அது மாதிரி எங்கெல்லாம் வந்து இந்த, ஏன்னா அதிமுக அழிச்சே ஆகணும். காங்கிரஸோட நிலைப்பாடு என்பது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு நீங்கள் எப்படி பெறுவீங்க? நாங்கள் தான் அதிமுகவை நிறைய இடத்துல தோக்கடித்தோம், கொங்கு மண்டலத்துலேயே ஒன்றுமே இல்லாமல் பண்ணோம், தென் மண்டலத்துலேயும் அவங்கள வந்து அவங்களோட இதை வந்து நாங்கள் தடுத்தோம், மதுரையிலே நாங்கள் போய் போட்டி போட்டு திருப்பரங்குன்ற மாதிரி இடம், அதுக்கப்புறமா வந்து இவர் ராஜன் செல்லப்பாவை எதிர்த்து, ஆர்பி உபயகுமார் எதிர்த்து, செல்லூர் ராஜு எதிர்த்து அதெல்லாம் நாங்கள் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் குறிப்பாக தேனியில் கூட சீட்டு கேட்கணும் காங்கிரஸ் கேட்டு. அப்போ ஜெயிச்சு வந்தபோது நீங்கள் என்ன பண்ணலாம், அண்ணா அறிவாலயத்துக்கு அப்படி காலர் தூக்கி விடனு, ஹலோ நாங்கள் வந்து அதிமுகவை செஞ்சுட்டு வந்துக்கிறோம் அப்படி போய் கேட்கலாம் இல்லையா? நேற்றே சொல்லிட்டாரு செல்வப்பிறந்தகை, நாங்கள் கேட்குற சீட்டில் தான் வந்து திமுக நிற்க போகிறதா என்கிட்ட சொல்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு பேட்டி கொடுத்து. என்ன பண்ணுறதா தோற்று போங்க, எதுக்கு அவ்வளோ சீட்டு கேட்டீங்க? ஒரு 20ல் ஜெயிக்கிற தொகுதியாக கேட்டு பெற்றுருக்கலாம். 20ல் ஒரு 4 கன்னியாகுமரி, திருநெல்வேலியில் ஒரு 3, தூத்துக்குடியில் ஒரு 2, அங்கேயே தென் மாவட்டத்திலே ஒரு 20ல் 10 முடிச்சுன்னு இருக்கலாம். மிச்சம் 10க்கு சென்னையில் ஒரு 2 கொஞ்சம் இதுவாக இருக்கிறது. கம்யூனிஸ்ட்காரங்க எங்கன்னா லைட்டாக ஏமாந்தாங்கன்னா அவங்க சீட்டு அப்படியே உருவிடுறது. அதை பண்ணிவிட்டு மிச்சம் அங்கங்கே. அப்புறம் மயிலாடுதுறை, சிவகங்கை, கார்த்தி சிதம்பரம் அவர் எந்த சீட்டு, இல்லை சிதம்பரம் எந்த சீட்டு பார்க்குறாங்களோ அவங்க சொன்னால் ஒரு 1-2 தொகுதியில் அவங்க சொந்த செல்வாக்கில் உதவி பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரி போயிட்டால் பிரச்சனை கிடையாது. அப்புறம் காமராஜர் வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற தொகுதி, பழைய காங்கிரஸுக்காரங்களெல்லாம் இப்போ எழுப்பி எதை பண்ணுறது, அவ்வளோதான். நீங்கள் பாட்டு 28 வாங்கிட்டு வந்துட்டீங்க. சரி, இபிஎஸ்ஸே 27 சீட்டு கொடுத்து இபிஎஸ் அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு அவரோட சாணக்கியத்தனத்தை. முதல்வரும் இபிஎஸ்ஸை விட இன்னும் சாணக்கியத்தனமாக அதிகமாக என்ன பண்ணோன்னா காங்கிரஸ் பேர் ஏற்றுக்குது. இந்த 23 கொடுத்து லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கல்ல, அதில் முக்கால்வாசி போட்டு விட்டுருந்தோம் தூக்கி கையை, ஈஸி. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து தொண்டாமுத்தூர், விராலிமலை, ராயபுரம், அதுக்கப்புறமா எடப்பாடி வேணாம், அது திமுக தான் எதிர்த்து நின்னா தான் நல்லாயிருக்கும் அந்த ஃபைட்டு. இப்போ கொளத்தூர் வந்து அவங்க நின்றுவாங்கன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் விட்டுருங்க. இந்த 23ல் ஒரு 18 தொகுதியை தாயுள்ளத்தோடு தூக்கி கொடுத்தாருன்னா காங்கிரஸ்க்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் தேர்தல். இவர் 15 கொடுத்துருக்காரா பிஜேபிக்கு, அந்த மாதிரி இவருக்கு ஒரு 15, தமிழ் மாநில காங்கிரஸ்க்கு ஒரு 5, 20 சீட்டு கிட்டத்தட்ட வந்து திமுகவுக்கு உதவி பண்ணுற மாதிரி தான் அது. அதே மாதிரி அதை திருப்பி அந்த கடமையை
அந்த கிராட்டிபியூட இது பண்ணணும். ஸ்டாலின் சார் செய்யணும். கூட்டணி கட்சிகளாக இருக்கு. அது பிரேமலதா விஜயகாந்த் அவங்கள மறந்துட்டேன் பாருங்க. வட மாநிலங்களில் பயங்கர செல்வாக்கு அவங்களுக்கும் பார்த்து அந்த 10 சீட்டை வந்து கொடுக்கணும். சரி, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஐ ஸ்டாண்ட் டெக்னிக்கலி அட்வான்டேஜ் இந்த தேர்தல். என்ன காரணம்னா, கடலூர், விழுப்புரம், தருமபுரி, அப்புறம் சேலம், இந்த சைடில் வந்துட்டு பாதி, இந்த சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு ஒட்டி இருக்கிற இடங்களில் பார்த்திங்கன்னா விசிகா, அப்புறமா வந்து டிஎம்டிகே சீட்டு கேட்குறாங்கன்னும் போது பாட்டாளி மக்கள் கட்சி உதயசூரிய அண்ணா தான் கொஞ்சம் சிக்கலாக இருக்கும் மாம்பழத்துக்கு. இந்த சின்னம் நிற்கும்போது ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணிவிட்டு அவங்க மேபி கொஞ்சம் வின்னபிலிட்டி கொஞ்சம் பெட்டராக கூட இருக்கும், வெற்றி வாய்ப்பு விகிதாச்சாரம். அதனால் பாட்டாளி மக்கள் கட்சி வில் ஸ்டாண்ட் பெட்டர் பிகாஸ் ஆஃப் நிறைய கட்சிகள் திமுக வச்சுருக்கிறதுனால. அவங்களோட 18 அவங்களுக்கு வேணுன்ற ஜோனில் தான் ஆட போகிறாங்க. இப்போ திமுகவுக்கு வந்து அதை வந்து விசிகாக்கும் கொடுக்கணும், அதே வந்து பிரேமலதாவும் அதே இடத்துல தான் கேட்பாங்க. அவங்களோட ட்ரெடிஷ்னல் சீட் இருக்கும்ல, ஸ்ட்ராங் சீட்டு, அதை வந்து பொன்முடியோ இல்லை வந்து எம்ஆர்கே பன்னீர்செல்வமோ கொடுக்கறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க, இல்லை லக்ஷ்மணனோ. அப்போ அவங்களது ரீட்டைன் பண்ணிவிட்டு மிச்சத்தெல்லாம் தள்ளி விடும்போது அந்த தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி நிற்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு லக்கி சான்சஸ் இருக்குது. வேல்முருகன் வெளில வந்துட்டாரு, வேல்முருகன் வெளில வந்துருக்காரு. அவர் இப்போ ஊரெல்லாம் போயிட்டு வந்து திமுக என்னென்னலாம் பண்ணுச்சோ சொல்லிட்டு அதை பேசுவார். இன்னொன்று, வேல்முருகன் பேசுறது வந்து ஒன்றும் அவதூறான அரசியல் இல்லைங்க. தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு தமிழ் வேலை கிடைக்கணுன்றாரு. எப்படிப்பா எல்லாம் திருவண்ணாமலையா அது வந்து தெலுங்கானாவேனா தெரில, எங்கே போனாலும் தெலுங்குலேயே எழுதி வச்சுக்கிறாங்க, என்னதான் நடக்குதுன்னு கேட்குறாரு. உண்மைதானே? இப்போ நீங்கள் திருவண்ணாமலை போய் பாருங்கள், எல்லா இடத்துலையுமே வந்து குட்டி திருப்பதி மாரி மாற்றி வச்சுக்கிறாங்க. ஃபுல்லாக 4000 ரூபா 5000 ரூபா ரூம். லோக்கலில் இருக்கிறவங்கள போய் அண்ணாமலையாரை வந்து உடனே பார்க்குறது அப்படிலாம் கிடையாது. கிட்டத்தட்ட வியாபாரம் நல்லா பிச்சுக்கிட்டு போகுது. இப்போது ஆன்மீகன்றது ஒரு மன அமைதியை தரும். அப்போ இது என்ன ஆகுது? இந்த மாதிரி தொகுதியை மாற்றி வச்சுருக்கிறீங்க, மாவட்டத்தையே மாற்றிக்கிறீங்க. ஒரு நாளில் மாறல, கொஞ்சம் கொஞ்சமாக மாறி கிட்டத்தட்ட இப்போது மணவாடுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸும் மற்றவர்களுக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் மாதிரி மாறி போய்க்குதுங்க. அங்கே போய் எல்லாமே பார்த்தா ஆந்திரா சாப்பாடுன்னு தனியாக போட்டு விற்றுட்டு இருக்கிறாங்க ஹோட்டலில். போஜனா அப்படி தான் இது பேர் எல்லாம். இப்போ நம்ம ஒரு சில இடம்லாம் போய் இப்போ சவுகார்பேட்டெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லஸ்ஸியில் வந்து ரோஸ் மில்க் போட்டு குச்சின்னு இருப்பாங்க. அங்கே என்னப்பா இது, நம்ம மோர் தானே குடிப்போம், இதுன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்ற மாதிரி இருக்கும். அப்புறமா வந்து டீ கடையோட பானிபூரி கடை அதிகமாக இருக்கும். அது மாதிரி அங்கேயும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி விட்டாச்சு. அந்த பெருமையெல்லாம் திமுகவை தான் சார். தமிழ் கலாச்சாரம்லாம் பேசுகிறாங்க. மத்திய சென்னை இன்றைக்கி கையை விட்டு போயிடுச்சு. இன்றைக்கி தாமரைக்கு அவ்வளோ ஓட்டு விழுது. எங்கேருந்து விழுது, எதனால் விழுது? அப்போ இதெல்லாம் தானே வேல்முருகன் கேட்குறாரு. அதேமாதிரி இலங்கை தமிழ் மக்களுக்கு வந்து நம்ம ஈழத்து மக்கள் மீது நம்ம வந்து சார், அதாவது ஒரு 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 தமிழ் மொழி மூலிமா ஒரு உணர்வு, ஒரு உறவு நமக்கு இருக்க தானே செய்யுது. அவங்களோட நம்ம ஆளுங்க தானே அவங்க. நடுவில் கடல் வந்துச்சு, அவங்கள அந்த இரட்டை குடியுரிமை கொடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு அவரு பேசுகிறாரு. ஒரு வட்டாட்சியர் ஒரு சைன் போட்டால் போதும், அவங்க நினைச்சது நடந்துன்றாரு, அவங்க போட மாட்டாங்க அப்படின்றாரு. அப்புறம் இப்போ 10வது இப்போ மூத்த அமைச்சர்கள்லாம் நிறைய பேர் வந்துட்டு ஃபைலுக்கு அவங்க காத்திருந்தாங்க. என்ன கிண்டல் பண்ணுறாரு துரைமுருகன். ஆனால் அவர் வந்து 3 மணி நேரம் காத்திருந்து அழுதுட்டு போனாரு, சவால் விடுறேன் அப்படின்றாரு. அப்போ அது வந்து கொஞ்சம் உண்மையிலே கொஞ்சம் கூர்ந்துக்கணும். உண்மையிலே அமைச்சர்கள் வந்து அப்படி நடத்தப்பட்டார்களா நமக்கு தெரியாது. குற்றச்சாட்டு தான் இது. இதுக்கு வந்து முகாந்திரமும் இல்லை, ஒன்றும் இல்லை. பட் இட்ஸ் அ வெரி சீரியஸ் அலிகேஷன். இன்னொன்று சொல்றாரு, முதலமைச்சர் தாங்க ஆளணும், அமைச்சர்கள் தாங்க ஆளணும், அதிகாரிலாம் ஆளக்கூடாதுன்றாரு. அது வந்து ஒரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆட்சியும் அதிகாரமும் காங்கிரஸ் கட்சி ஆசைப்பட்டு கேட்குதுல்ல, ஆட்சியில் பங்கு கொடுங்க, அதிகாரத்தில் பங்கு கொடுங்க. அது திமுக கிட்டே இல்லையா, அதிகாரிங்க கிட்டே இருக்குன்னு சொல்றாரு வேல்முருகன், கூட்டணியில் இருந்தவர். அதனால் அப்போது காங்கிரஸ் கட்சி அடுத்த முறைலாம் என்ன பண்ணோன்னா, ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு போயிட்டு சார் ப்ளீஸ் சார், ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கொஞ்சம் கொடுங்க, சீட்டு வந்து நாங்கள் வாங்கிக்கிறேன், ஆட்சி அதிகாரம் பங்கு நீங்கள் கொடுங்க. என்ன ஆட்சி அதிகாரம் பங்குனா என்ன? டெண்டர் எடுக்கணும், அவ்வளோதான். நீங்கள் அமைச்சராக தான் இருக்கலாமா டெண்டர் எடுக்கிறதுக்கு? எவ்வளோ பேர் அமைச்சராக இல்லாமல் அதிகமாக சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. இதுதான் ஆட்சி அதிகாரன்றது. மக்கள் போய் பார்க்கணும், மக்களுக்கு சந்திக்கணும், மக்களுக்கு எதனா செய்யணும், அப்படி கிடையாது. ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கேட்குறவங்களோட சூட்சமம் எல்லாமே டெண்டர் எடுக்கணும். ரொம்ப நன்றி சார். 2026 தேர்தல் களம் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் எங்களோட சுவாரஸ்யமாக பார்த்து வந்தீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.